வெண்ணிலாவும் அன்பும் பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கண்மணி கேட்டுறாங்க. அதிர்ச்சியாக அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. வெண்ணிலா வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தானே மனசார நீங்கள் விரும்புனீங்க, அந்த கண்மணியை நீங்கள் விரும்பவே விரும்பலை, உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போவும் என்ன தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் என்னை உருக்கி உருக்கி லவ் பண்ணீங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, நான் தான் முட்டாள் மாதிரி அதை வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வேணும் அன்பு, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் தான் அன்பு என் உலகம், எனக்கும் தெரியும் உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி அடிச்சு அப்படியே நிறுத்திடி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ கண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெண்ணிலாவும் பார்க்குறாங்க. அப்போ கண்மணி வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசியிருப்ப, நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு என் புருஷன்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன தானே லவ் பண்ணார், ஒன்று லவ் பண்ணுறாருன்னு சொல்கிற, இதெல்லாம் நியாயமா நீ பேசுறதெல்லாம் அப்படின்னோடனே, நான் பேசினா நல்லா இருக்காது கண்மணி, நான் பேசிட்டேன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவேன், பேசிட்டு என்ன பேசணும் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அன்பு வந்து கண்மணி வந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுப்பாளா லேப்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. நான் உடனே வந்து கண்மணி ஒரு நிமிஷம் ஒன்று, நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இவன் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வா, என் புருஷனை இந்த மாதிரி பேசுகிறீ, என் புருஷன்கிட்ட உனக்கெல்லாம் வந்து உனக்கு அசிங்கமாக இல்லை, அவர் ஏன் புருஷன்டி, உன் ஃப்ரெண்டோட புருஷன், ஆனால் நீ கேவலமாக இப்படி பேசிகிட்டு இருக்க, அவர் உன்னை எப்படி ஏறுத்து கூட பார்த்துருக்காரா, உன்னை பார்த்தா விலைக்கு போகிற மனுஷன்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, யார் வந்து பார்த்ததில்ல, அன்பு என்ன தான் லவ் பண்ணார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்னை லவ் பண்ணார், எனக்காக ப்ரப்போஸ் பண்ணார், அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன அன்பு இவ சொல்கிறா, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்ன பண்ணு தெரியாமல் அன்பு முடிக்கிறாரு. பார்த்தல அன்பு அமைதியாக இருக்கிறதே உனக்கு தெரியல, அன்பு என்ன தான் கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் தான் ஒரு முட்டாள், தேவையில்லாமல் நம்பரை கொடுத்துட்டேன், அன்றைக்கே வந்து அவர் லவ் நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் அவர் பொண்டாட்டியாக நான் இருந்திருப்பேன், சீ வாயை மூடு என்ன பேச்சு பேசுகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள் அன்பு, நீங்கள் தலையிடாதீங்க, நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் கண்மணி நம்ம விஷயத்தில் தலையிடக்கூடாது, இங்கே பாரு கண்மணி, ஏதோ தெரியாதரமாக வந்து அவங்க அம்மாக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வேறு வழி இல்லாமல் வந்து உன் கழுத்தை தாலி கட்டிட்டேமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக நடிச்சிட்ருக்காரு. இப்போ வரைக்கும் உன்கிட்ட காட்டின பரிவு பாசம் எல்லாம் நடிப்பு தான், அவருக்கு என் மேலே மட்டும்தான் காதல், அவர் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேன், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்மணியால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து உனக்கு அசிங்கமாகவே இல்லையா வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு, இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அன்பு அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு. நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல, வேணா இது இல்லை இருக்கா இல்லையா நீயே கேட்டுப்பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா கேட்டுப்பாரு, கண்மணி அது வந்து அப்படின்னோடனே, நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்களா அப்படின்னோடனே, நான் முழுசாக சொல்கிறத கேளு கண்மணி, அப்போ தான் உனக்கு விஷயம் என்னென்னு புரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நான் சொன்னதை மட்டும் வந்து கேளுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வெண்ணிலாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்களா, ஆமாம் கண்மணி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன நீங்கள் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ எதுக்காக என்ன லவ் பண்ணுன்னு சொன்னீங்க, எதுக்காக இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி நான் வேணும்னு மறைக்கல கண்மணி, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் மறைச்சிட்டேன், அப்போது நீங்கள் விரும்பினதெல்லாம் வெண்ணிலாவையா, அப்போ என்ன இல்லையா, எனக்கு இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை மறைச்சிட்டிங்களே, 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, ஃப்ரெண்டும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அவ்வளோ பழகினேன் சின்ன வயசுலேருந்து உயிருக்கு உயிரான தோழி அவளும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் உயிராக நினச்சேன் என் வீட்டுக்காரரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்குது, சே நீங்களாம் மனுஷங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியால் தாங்கிக்க முடியாமல் கதறிக்காரு அழறாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி அழாத கண்மணி, சொல்கிறது கேளு கண்மணி அப்படின்றாரு. அன்பு தொடாதீங்க, தயவு செய்து என் பக்கத்தில் கூட வராதிங்க, உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க, இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சில் கூட நான் முடிக்க மாட்டேன், சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கண்மணி சொன்னால் கேளுமணி, சே நீ எல்லாம் ஒரு மனுஷியா இப்படி பண்ணிட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாரு. கண்மணி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா லேப்டாப்பு அவர் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. அப்போது கண்மணி நான் சொன்னது எதையுமே கேட்கல, கேட்டிருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, எல்லாம் அந்த வெண்ணிலா போல தான் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்பாத கண்மணி, நான் சொல்கிறதையும் கேளு கண்மணி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், எப்போ நீங்கள் வெண்ணிலாவை விரும்பினேன்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷமே உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அன்பு, அதனால் தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க.